أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله கொண்ட இந்த சொல் மர்ஃபூவாக இருக்கிறது. ஜா என்பது இங்கே ஆமிலாகும். ஜால் முதர்ரிசு சால்துல் முதர்ரிச, ஆசிரியர் வந்தார் என்று சொல்லும் பொழுது அங்கே பாருங்கள் தம்மா வருகிறது. சால்துல் முதர்ரிச, ஆசிரியரை நான் கேட்டேன், ஆசிரியரை நான் கேட்டேன். சால்துல் முதர்ரிச, இங்கே அல் முதர்ரிசு என்பது இங்கே ஒரு எழுவாய் நிலையிலே வந்திருக்கிறது. ஆனால் இங்கே அல் முதர்ரிஸ் எனும் சொல் சால்துல் முதர்ரிச, நான் ஆசிரியரை கேட்டேன், ஆசிரியரை கேட்டேன். இவற்றையெல்லாம் நான் தமிழிலே வேற்றுமை என்று படித்திருப்போம். இங்கே செயல்படு பொருள் போல் வரக்கூடிய காரணத்தினால் சால்துல் முதர்ரிச, ஆசிரியரை கேட்டேன், ஆசிரியரை கேட்டேன். சால்துல் முதர்ரிச, எனவே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபதஹா என்னும் குறியீடு, ஃபதஹா என்னும் குறியீடு கவனியுங்கள். இங்கே தம்மா, இங்கே ஃபதஹா, இங்கே கெஸ்ரா. இந்த குறியீடுகள் இந்த சொல்லின் இறுதியில் ஒவ்வொரு நிலைக்கு ஏற்றாற் போல் வருகின்றது. ஜால் முதர்ரிசு சால்துல் முதர்ரிச சல்லம்து அலல் முதர்ரிசி, ஆசிரியருக்கு நான் சலாம் சொன்னேன். சல்லம்து அலல் முதர்ரிசி, ஆசிரியருக்கு நான் சலாம் சொன்னேன். இங்கே அலா வந்திருக்கக்கூடிய காரணத்தினால், அலா என்பது ஹர்ஃபு ஜர், எனவே ஹர்ஃபு ஜர்ருக்கு பிறகு வரக்கூடிய பெயர் சொல்லுக்கு நாம் கஸரா தருவோம். அந்த அடிப்படையில் இங்கே அலல் முதர்ரிசி, இந்த ஹர்ஃபு ஜர்ருக்கு பிறகு வரக்கூடிய நிலைக்கு பெயர் மஜ்ரூர். இங்கே சால்துல் முதர்ரிச, இங்கே மஃபூல் பிஹி என்று சொல்லப்படக்கூடிய ஆப்ஜெக்ட், அதாவது செயற்படு பொருளாக வருகிறது. எனவே அதற்கு நஸப் என்கின்ற நிலையில் வந்திருப்பதால் அதை நாம் மன்சூப் என்று சொல்லுகிறோம். ஜால் முதர்ரிசு, கவனியுங்கள், இங்கே தம்மா இருக்கிறது. சால்துல் முதர்ரிச, இங்கே ஃபதஹா இருக்கிறது. சல்லம்து அலல் முதர்ரிசி, இங்கே கஸரா இருக்கிறது. அல் முதர்ரிசு, அல் முதர்ரிச, அல் முதர்ரிசி என்று மூன்று நிலைகளில் இது வரக்கூடிய காரணத்தினால் இந்த சொல்லின் இறுதியானது ஒரு ஆமில் உடைய காரணத்தினால் மாறுகிறதோ அதற்கு பெயர் முஅரப், முஅரப், முஅரப் ஆகும். அதற்கு பெயர் முஅரப் ஆகும். கவனியுங்கள், சு ச சி மா தகய்யர ஆகிருஹு, எதனுடைய இறுதி மாறுகிறதோ அதற்கு பெயர் முஅரப் ஆகும். அடுத்தது வல் மப்னியு, வல் மப்னியு மாலா யதகய்யரு ஆகிருஹு பிஸபபில் ஆமிலி. மப்னி என்பது என்ன? அதற்கு அப்படியே எதிரானது. முஅரப் இறுதி எழுத்து மாறக்கூடியது, மப்னி மாறாதது. மப்னி என்பது ஒரு உறுதியான கட்டமைப்பு, மாறாது. ஜா ஹாவுலாயி, இவர்கள் வந்தார்கள். சால்து ஹாவுலாயி, இவர்களை நான் கேட்டேன். சல்லம்து அலா ஹாவுலாயி, இவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன். கவனியுங்கள், இங்கே பாருங்கள், ஜால் முதர்ரிசு இங்கே மாறிவிட்டது. சால்துல் முதர்ரிச, இங்கே நஸபுடைய அடையாளமாக ஃபதஹா வந்திருக்கிறது. சல்லம்து அலல் முதர்ரிசி, இங்கே ஜர்ருடைய அடையாளமாக கஸரா வந்திருக்கிறது. சு ச சி என்று அல் முதர்ரிசு, அல் முதர்ரிச, அல் முதர்ரிசி என்று மாறிவிடுகிறது. ஆனால் இங்கே
அதே வினை சொற்களை தான் நாம் பயன்படுத்துகிறோம். ஜா ஹவுலாயி நியாயப்படி இங்கே தம்மா வந்திருப்பது போல் இங்கே வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஃபாயில் என்கின்ற இடத்திலே இருக்கிறது. ஃபாயில் என்கின்ற அந்த செய்யக்கூடிய நபர் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு ரஃபா என்கின்ற நிலை கொடுக்கப்படும் ஃபாயில். ஆனால் இங்கே ஜா ஹவுலாயி என்று இங்கே இருக்கக்கூடிய இந்த குறியீட்டை பாருங்கள். இங்கே என்ன இருக்கிறது? கெசரா இருக்கிறது. ஆனால் இது இருக்கக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடம்? ரஃபாவுடைய இடம். ஃபீ மஹல்லி ரஃபீன், ஃபீ மஹல்லி ரஃபீன். இதை மர்ஃபு என்று சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது இங்கே இந்த ரஃபாவுக்குரிய குறியீடான தம்மா இல்லை. ஆனால் இது இருக்கக்கூடிய இடம் ரஃபாவுக்குரிய இடத்திலே அது இருக்கிறது. எனவே ஃபீ மஹல்லி ரஃபீன், ரஃபாவுக்குரிய இடத்தில் இருக்கிறது, ரஃபாவுடைய இடத்தில் இருக்கிறது. சஅல்து ஹவுலாயி, சஅல்து ஹவுலாயி.